Good evening, students. So, நம்ம மேக்னடிசம்ல JE 2020 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி போட்ட பிளான் தான். ஸோ நான் ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள போயிடுறேன். டோட்டலா இதுல ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கு. நாம இன்னைக்கு ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். First one. A beam of protons with speed 4 into 10 power plus 5 meter per second enters a uniform magnetic field of 0.3 Tesla at an angle of 60 degree to the magnetic field. The pitch of resulting helical path of protons is close to அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.3 டெஸ்லா, அதுக்கு இன்க்ளைண்டா புரோட்டான் பீம் இந்த ஸ்பீட்ல என்ட்ரி ஆகுது. அந்த இன்க்ளினேஷன் 60 டிகிரி. பிட்ச் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ரெகுலர் கிளாஸ்லயே நான் பிட்ச் வச்சு உனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அது நான் பண்ணது கொஞ்சம் லென்த்தி. இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். வெறும் பிட்ச் மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். லாஜிக் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாக்டா பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா, எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சு சர்க்கிள் பாத்ல சுத்தும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா பார்ட்டிகல் மூவ் ஆச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சு சர்க்கிள் பாத் அப்பியரன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எலிவேட் ஆகி ஹெலிக்ஸ் பாத் மாதிரி வர ஆரம்பிச்சு. அந்த ஹெலிக்ஸ் பாத்தோட பிட்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இந்த கொஸ்டின். எக்ஸாக்டா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா போச்சுன்னா சர்க்குலர் பாத், இன்க்ளைண்டா போச்சுன்னா ஹெலிக் பாத். இதெல்லாம் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல எக்ஸ்பிரிமெண்ட் 3A, எக்ஸ்பிரிமெண்ட் 4 அந்த டைட்டில்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன்னா XYZ 3 ஆக்சிஸ் போட்டுக்கிறேன். இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒய் ஆக்சிஸ்ல செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்க ஆக்சிஸ்லாம் ஸ்பெசிஃபை பண்ணாதப்ப எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா அந்த சார்ஜ் டிராவல் ஆகுது. அந்த சார்ஜ் வந்து புரோட்டான். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்க்ளைண்டா செர்டைன் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. இன்க்ளினேஷனை தீட்டான்னு போட்டிருக்காங்க. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எக்ஸாக்ட் பர்பெண்டிகுலரா டிராவல் ஆச்சுன்னா சர்க்கிள் பாத் வந்துடும். இன்க்ளைண்டா டிராவல் ஆகுறதுனால ஹெலிக்ஸ் பாத் வரும். அந்த ஹெலிக்ஸ் பாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். அதே நேரத்துல இன்க்ளைண்டா இருக்கிற வெலாசிட்டியை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒன்னு V cos θ, இன்னொன்னு V sin θ. இந்த V cos θங்கிற இந்த வெலாசிட்டினாலதான் இந்த ஹெலிக் அப்பியரன்ஸ் வருது. அதை நான் டிரா பண்ணிருக்கேன். ஸோ நான் இந்த பிட்சை கால்குலேட் பண்ணுவேன். எப்படி கால்குலேட் பண்றது? வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா வெலாசிட்டி ஒன்று, வெலாசிட்டி இன்டு டைம் ஒன்று. இந்த டிஸ்டன்ஸ் தான் பிட்ச். பிட்ச் ஹெலிக் நேச்சர் வர்றதுக்கு காரணமான வெலாசிட்டி V cos θ இன்டு டைமுக்கு பதில் டைம் பீரியட் போட்டுக்கிறோம். சர்க்கிள் பாத் வைண்ட் அப் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் தான் டைம் பீரியட். ஸோ டைம் பீரியடோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிரிமெண்ட் 4ல டெரைவ் பண்ணிருக்கோம். 2πm/bq வரும். இதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2πm/be. புரோட்டான்னு சொல்லி இருக்கிறதுனால கியூக்கு பதில் ஈன்னு மாத்திட்டாங்க. இப்ப எல்லா டேட்டாவும் ஃபீட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். பிக்கு பதில் 4 × 10⁵, θ 60, 2πm ரீடைனு. புரோட்டானோட மாஸ் 1.67 × 10⁻⁻27. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.3 டெஸ்லா. புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻⁻90. அவ்வளவுதான். 0.04 மீட்டர்னு எனக்கு ஃபைனல் ஆன்சர் வருது. அதை 4 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி பிட்ச் எவாலுவேட் பண்ற மாதிரி ரெகுலர் கிளாஸ்லயே ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். பிட்ச் எப்போ வரும், எப்போ ஹெலிக் பாத் வரும்ன்றது தெளிவா எக்ஸ்பிரிமெண்ட் 3, எக்ஸ்பிரிமெண்ட் 3A, எக்ஸ்பிரிமெண்ட் 4 அதுல எக்ஸ்ட்ரான்னு போட்டு இந்த பிட்ச் லாஜிக் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான். உனக்கு ஒரு நல்ல ரிவிஷன் கிடைச்சிருக்கும் இந்த ப்ராப்ளம் பாக்குறப்ப. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. சோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். A figure shows a region of length L
with a uniform magnetic field 0.3 Tesla in it, and a proton entering the region with velocity 4 into 10 power 5 meter per second, making an angle 60 degree with the field. The proton completes 10 revolution by the time it crosses the region shown. L is close to அப்படின்னு கேட்டிருக்காங்க. Similar like previous problem. Magnetic field இப்படி இருக்கு. Magnetic field inclined proton இந்த ஸ்பீட்ல என்ட்ரி ஆகுது. அப்ப இந்த ரீஜனை கடந்து வரணும், அது வெளியே. இந்த ரீஜனை கடந்து வரதுக்குள்ள அது 10 ரெவல்யூஷன் சுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த எல் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. L is equal to number of revolution into pitch. இதான் ஃபார்முலா. இப்ப போன ப்ராப்ளத்துல இந்த ரெவல்யூஷன் பத்தி பேசல, அப்ப இதை விட்டுறலாம். இந்த ப்ராப்ளத்துல ரெவல்யூஷன் கொடுக்குறாங்கன்னா ரெவல்யூஷனை சேர்த்துக்கும், அவ்வளவுதான், வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. பிச்சோட ஃபார்முலா வந்து போன ப்ராப்ளத்துல தான் நம்ம டெரைவ் பண்ணி சால்வ் பண்ணோம். அதனால நான் அங்கிருந்து கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். v cos theta into டைம் பீரியட். டைம் பீரியடுக்கு பதில் 2πm/b. இப்ப எல்லா டேட்டாவும் போட்டா ஆன்சர் வந்துடும் 10 ரெவல்யூஷன். விக்கு பதில் 4 into 10 power 5, காஸ் தீட்டாவுக்கு பதில் 60, எம்முக்கு பதில் மாஸ் ஆஃப் புரோட்டான், ஈக்கு பதில் புரோட்டான் சார்ஜ் வேல்யூ. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். ஒன்னும் பெரிய டஃப்லாம் கிடையாது. போன ப்ராப்ளத்துல நம்ம என்ன டேட்டாஸ் யூஸ் பண்ணோமோ அதே டேட்டா தான் இந்த ப்ராப்ளத்திலையும் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பிட்ச் கால்குலேஷன்ல வருது அப்படின்னா அதை நீ பிட்சோட என்ன. நெக்ஸ்ட் போலாமா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரியுதா புரியலையா? ஏதாவது ஒரு 2-3 பேராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்து மூவ் பண்றதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்ல யாரையோ பார்த்து நடத்துன மாதிரி இருக்கும். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் மூவ் பண்றேன். Magnitude of magnetic field in SI units at the center of hexagonal shaped coil of side 10 cm, 50 turns and carrying current I ampere in units of mu naught I by pi is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் காயில் ஆஃப் சைட் 10 சென்டிமீட்டர் இருக்கு, கிட்டத்தட்ட 50 டர்ன் போட்டிருக்காங்க. அதுல பாஸ் ஆகிற கரண்ட் ஐ, சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஹெக்ஸகன்னா 6 சைடு வரைஞ்சிட்டான். ஹெக்ஸகனோட சென்டரை ஓன்னு போட்டிருக்கேன். இந்த சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கும். இதுல ஒரு சைடும் ஒரு லாங் ஒயர் மாதிரி. அப்போ ஒரு சைடுக்கு, அதாவது ஒரு ஒயருக்கு இல்ல ஒரு லாங் ஒயர் ஒரு சைடுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சு இன்டு 6ன்னு போட்டா ஹெக்ஸகனுக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி நம்ம ஸ்கொயருக்கு பண்ணியிருப்போம், ட்ரையாங்கிளுக்கு பண்ணியிருப்போம். அதே லாஜிக் தான் ஹெக்ஸகனுக்கு பண்ணணும். இந்த மாதிரி ஒயரோட சைட் லென்த் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப லென்த் ஸ்பெசிஃபைடு. லென்த் ஸ்பெசிஃபைட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன, ஒயரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? இது பயோட்-சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன் 2ல நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். mu naught I by 4 pi d into cos theta 1 minus cos theta 2. theta 1 என்ன? ஒயரோட பிகினிங் அந்த டெஸ்ட் பாயிண்ட் ஓவோட கனெக்ட் பண்ற இந்த ஆங்கிள் theta 1. theta 2ங்கிறது ஒயரோட எண்ட் டெஸ்ட் பாயிண்ட் ஓவோட கனெக்ட் பண்ற இந்த ஆங்கிள் theta 2. நான் கர்சர் இப்ப எங்க காமிக்கிறேன்னா அந்த ஆங்கிள் theta 2. டிங்கிறது ஒயர் அந்த டெஸ்ட் பாயிண்டோட கிரியேட் பண்ற ஆக்சியல் டிஸ்டன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த சென்டர் பாயிண்ட் ஓவோட இந்த ரெஃபரன்ஸ் லைன் போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் மாதிரி மாறும். ஹெக்ஸகன்ல உனக்கு 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரும். சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆங்கிள் 16 கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
இந்த ஆங்கிள் 60. அப்ப இது எவ்வளவு வரும்னா 120 வரும். நான் அதெல்லாம் இப்ப மார்க் பண்றேன். இது 60, இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னா 120 வரும். இது 60, இது 90ங்கிறதுனால இந்த ஆங்கிள் 30 வந்துடும். இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 30 பிளஸ் சைட் லென்த் 10 சென்டிமீட்டர்னு இருக்கு. இந்த டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணி இந்த டி கண்டுபிடிக்கலாம்னு பாக்குறேன். டிங்கிறது ஆக்சியல் டிஸ்டன்ஸ். அதுக்கு நான் tan 30 யூஸ் பண்றேன். tan 30யோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடோட போய் அட்ஜசன்ட் சைடு. அப்ப ஆப்போசிட் சைடு என்ன வரும்? இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, tan 30. ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு வந்து டி. இதுல இருந்து டி கண்டுபிடிச்சா எக்ஸ் tan 30 வந்துடும். ஒரு சைடோட என்டையர் லென்த் 10 சென்டிமீட்டர்னா இது ஹாஃப் லென்த் மாதிரி இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதில் 5 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். tan 30 ரீடைன் பண்ணிருக்கேன். tan 30ங்கிறது 1/√3. அப்ப அது மேல போயிருச்சுன்னா எனக்கு d will become as 5 into √3 10⁻⁻2 மீட்டர்னு வரும். இந்த dங்கிற ஆக்சியல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணா கிடைக்க போகுது. அதுல எதுவும் கஷ்டம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயரோட பிகினிங் டெஸ்டோட கிரியேட் பண்ற இந்த ஆங்கிள் θ1, ஒயரோட எண்டு டெஸ்டோட கிரியேட் பண்ற இந்த ஆங்கிள் தான் θ2. இப்படிதான் நான் உனக்கு நடத்தியிருப்பேன். ஒரு புக்லயும் இந்த ஆங்கிள் θ1 θ2 பிக் பண்றதுல நிறைய குழப்புவாங்க. நான் சொல்ற மாதிரி போ, அப்ப எவ்வளவு டஃப்பான ப்ராப்ளம்னாலும் உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆங்கிள் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காஸ் θ1க்கு பதில் 60, காஸ் θ2க்கு பதில் 120, தென் டிக்கு பதில் 5 into √3 into 10⁻⁻2 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு ஒரு சைடுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப அடுத்து என்ன பண்ணும்? ஒரு சைடு கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டு 6ன்னு போட்டா ஹெக்ஸகனோட ஆன்சர் வந்துடும். பட் வெறும் 6 மட்டும் போட முடியாது. நம்பர் ஆஃப் டான்ஸ் 50 சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது ஒரு டான், இதே மாதிரி 50 டான் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டான்ஸ் 50 சேர்த்துக்கிறோம். அப்ப 6 into ஒரு சைடோட பி வேல்யூ ஆஃப் ஹெக்ஸகன் இன்டு நம்பர் ஆஃப் டான்ஸ் போட்டோம்னா ஃபைனல் ஆன்சர் வரும். இதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான். சிம்பிளிபிகேஷன் நீ பாத்துக்கலாம், அதெல்லாம் டசன்ட் மேட்டர். நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் பார்த்திருக்கோம், ஸ்கொயர் பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரிதான் ஹெக்ஸகன். ஹெக்ஸகனோட சைட்ஸ் எல்லாம் ஈவனா தானே இருக்கு. சைட்ஸ் எல்லாம் ஈவனா இருந்ததுன்னா இதுதான் லாஜிக். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நீங்க இந்த டி கண்டுபிடிக்கிறதுக்கு வேற டாட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க சைன் தீட்டா காஸ் தீட்டா அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். இதை கூட நீங்க தீட்டாவை எடுத்துக்கலாம். ஏன்னா இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான். ஏன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதனால நீங்க எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு அந்நேரத்துக்கு என்ன தோணுச்சோ நான் அதை வச்சு டீல் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சியல் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா சம் ஆங்கிள்ஸ் இருக்கும், அதை வச்சு டீல் பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அதான் நான் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லிட்டேன். நீ அந்த லாஜிக்ல போய்க்கலாம். அது இந்த மாதிரி ஸ்டெப்ஸா தான் இருக்குன்னு நெசசிட்டி கிடையாது. சில நேரங்கள் நம்ம பண்ற ஸ்டெப் நம்மளுக்கே லென்த்தியா தோணும், சில நேரங்கள்ல ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது டசன்ட் மேட்டர். சோ 3 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 4வது கொஸ்டின்குள்ள மூவ் பண்றேன். 4th one. A charged particle carrying charge 1 microcoulomb is moving with velocity 2 I cap plus 3 j cap plus 4 k cap meter per second inverse. If an external magnetic field of 5 I cap plus 3 j cap minus 6 k cap into 10⁻³ Tesla exists in the region where the particle is moving, then the force on the particle is F vector into 10⁻⁹ Newton. The value of F is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளோட சார்ஜ் வேல்யூ கொடுத்திருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க. அதனால ஃபோர்ஸ் கிடைக்குது. அந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷனும் கொடுத்துட்டு அதுல இருக்கிற எஃப்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. டேட்டாலாம் வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருக்கு. டேட்டாலாம் வெக்டார் அப்பியரன்ஸ்ல இருந்தா லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை வெக்டார் அப்பியரன்ஸ்ல எழுதணும். லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா F vector is equal to Q into V cross B. முதல்ல V cross B கண்டுபிடிச்சிருவோம். கிராஸ் ப்ராடக்ட். அப்ப மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் லாஜிக் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல I cap J cap K cap எழுதிடலாம். ரெண்டாவது V வெக்டாரோட வேல்யூ எழுதணும். 2 3 4 அதை ஃபில் பண்ணிட்டேன். மூணாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார் வேல்யூ எழுதணும். 5 3 -6 அதையும் ஃபில் பண்ணிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? கிராஸ் ப்ராடக்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. I cap இருக்கிற காலம் ரோவை ஹைட் பண்ணிட்டா 3 into -6 -18
3 into 4 12 வரும், நடுவுல ஒரு மைனஸ் போடணும். அப்ப I cap into minus 18 minus 12 minus j cap போடுங்க. 2 into minus 6 என்ன ஆகும்னா minus 12. அதுக்கப்புறம் 4 into 5 என்ன ஆயிரும்னா minus 20 வரும். இது ரெண்டாவது. plus k cap into இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணா 2 into 3 6, 3 into 5 என்ன ஆயிரும் அப்படின்னா minus 15 அப்படின்னு வந்துடும். இதுல நான் ஏன் 10 power minus 3 இங்க சேர்த்துக்கிட்டேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இன்டூ 10 power minus 3 காமனா இருந்தது. அதனால நான் வெளியே என்ன பண்ணிருக்கேன்னா அதை சேர்த்திருக்கேன். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணா எனக்கு minus 30 I cap plus 32 j cap minus 9 k cap into 10 power minus 3 வருது. இது V cross B. இதை கொண்டு வந்து இங்க போட்டு சார்ஜ் Q ஆல மல்டிப்ளை பண்ணா F vector கிடைச்சிரும். அப்ப F vector is equal to Q1 மைக்ரோ கூலும். அப்ப 1 into 10 power minus 6. அப்புறம் V cross B க்கு பதில் இந்த வேல்யூ minus 30 I cap plus 32 j cap minus 9 k cap into 10 power minus 3. இப்ப அடுத்து என்ன? givenல இந்த ஃபோர்ஸ் தான் F vector into 10 power minus 9 சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்றேன். 10 power minus 6 into 10 power minus 3 10 power minus 9 வந்துரும். அப்ப 10 power minus 9 10 power minus 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா கேபிட்டல் F vector வந்து எனக்கு minus 30 I cap plus 32 j cap minus 9 k cap னு வந்துரும். இதான் ஃபைனல் ஆன்சர். இது ரொம்ப சாதாரண ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்த்திருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. சோ அடுத்து 5th question. A small bar magnet is placed with its axis at 30 degree with external magnetic field of 0.06 Tesla. Experience a torque of 0.018 Newton meter. The minimum work required to rotate it from its stable to unstable equilibrium position is. இந்த ப்ராப்ளம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மேக்னடிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் நோட்ஸ் கொடுத்திருப்பான். அந்த லாஜிக்ல வர ப்ராப்ளம். நாம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் டைபோல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்திருப்போம். கான்செப்டும் படிச்சிருப்போம். அது அப்படியே சிமிலரா என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோலுக்கு ஃபாலோ பண்ணணும். அவங்க டார்க் கொடுத்திருக்காங்க. பார் மேக்னெட் தான் மேக்னெட்டிக் டைபோல். அது 30 டிகிரி இன்க்ளைன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதை வச்சு முதல்ல என்ன கண்டுபிடிக்க முடியும்னு பார்ப்போம். ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இன்க்ளைன்டா இருந்தா அது சுத்தும், டார்க் கிடைக்கும். அந்த டார்க்கோட ஃபார்முலா MB sin θ. மேக்னடிசம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல PE sin θ னு படிச்சிருப்போம். அப்ப கம்பேரிசன் நோட்ல 8th பாயிண்ட் 9th பாயிண்ட்லாம் எடுத்து பாருங்க. இதுல இருந்து M கண்டுபிடிச்சா மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சா டார்க் டிவைடட் பை B sin θ னு வருது. கிவன்ல டார்க் 0.018 னு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.06 னு இருக்கு. sin θ வந்து 30 டிகிரி இருக்கு. இதை வச்சு நான் மேக்னெட்டிக் மூமெண்ட் M கண்டுபிடிச்சேன். பட் டார்கெட் ஒண்ணு இது கிடையாது. அந்த டைபோல ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்ல இருந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் கொண்டு போறதுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு கேட்கறாங்க. ஒர்க்கோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் டார்க்ல என்ன? இன்டெகிரல் F dθ. அவ்வளவுதான். இதுவும் நம்மளுக்கு தெரியும். சாரி, இன்டெகிரல் டார்க் dθ. டார்க்னு வரப்ப சோ அப்ப டார்க்கோட ஃபார்முலா MB sin θ dθ ரீடைன். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா ஆங்கிள் 0 டிகிரி, அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா ஆங்கிள் 180 டிகிரி. இது இந்த மைக்ரோவேவ் ஓவன் கான்செப்ட் நடத்துறப்ப சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உனக்கு அங்கேதான் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் நடத்தியிருக்கேன். நடத்திட்டு தான் கம்பேரிசன் நோட்ஸ் போயிருப்போம். ஸோ கம்பேரிசன் நோட்ஸ்ல என்ன பண்ணிருப்போம்னா அவந்திகா மியூட் பண்ணுங்க. அவந்திகா மியூட் பண்ணுங்க. நீ போய் ஏமாமா. சோ இதுல MB கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். sin θவை இன்டகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் θ, லிமிட் 0 to 180. M 0.6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். B யும் क्वेश्चनல 0.06 னு கொடுத்திருக்காங்க.
காஸ் தீட்டாவுக்கு பதில் 180 அப்பர் லிமிட் மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு பதில் லோவர் லிமிட் 0. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதால பிளஸ் ஆயிரும். சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நார்மலா மேக்னெட்டிக் மூமெண்டோட வேல்யூ டைரக்டா நமக்கு கிடைச்சிரும். இப்ப நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா அதை கொஞ்சம் என்ன சொல்றது, அதை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கணும் கூட அவசியம் இல்லை. இங்க இருக்கு பாத்து கண்டுபிடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. கண்டுபிடிச்சுதான் நீ போகணும், அதுதான் பெஸ்ட். நீ வந்து டார்க்குக்கு பதில் அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அது இங்க போடுறது பெஸ்ட் கிடையாது. நீ கண்டுபிடிச்சு போ, அதுதான் ஆல்வேஸ் பெஸ்ட். அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கம்பேரிசன் நோட்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி டீல் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின். A wire A bent in the shape of an arc of a circle carrying a current of 2 ampere and having radius 2 centimeter, and another wire B also bent in the shape of an arc of circle carrying a current of 3 ampere and having radius 4 centimeter are placed as shown in the figure. The ratio of magnetic field due to the wires A and B at the common center O is. ஒரு ஒயர் வந்து ஒரு ஆர்க் மாதிரி இருக்குப்பா, 90 டிகிரி அந்த ஆர்க்ல மிஸ் ஆயிருக்கு. ஒயர் பி ஒரு ஆர்க் மாதிரி இருக்கு, அதுல 60 டிகிரி மிஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு ஒயரும் ஃபுல் சர்க்கிளா இல்ல. இந்த ரெண்டு ஒயருக்கும் ஒரே சென்டர் தான். அந்த சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு ரேஷியோ போடணும். ஃபுல் ஒயர் ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டரோட ஃபார்முலா μ0I/2R. இது வந்து ஃபுல் சர்க்குலர் காயிலுக்கு. ஆனா ஒயர் ஏ பாத்தீங்கன்னா ஃபுல் சர்க்குலர் காயில் கிடையாது, 90 டிகிரி மிஸ் ஆகுது, 270 டிகிரி இருக்கு. அப்படின்னா 1/4 மிஸ் ஆகுது, 3/4 காயில் இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 3/4 எழுதிருக்கோம். ஒயர் ஏவோட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த ஆர்க்கோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் μ0 கான்ஸ்டன்ட், கரண்ட் 2 ஆம்பியர்ன்றாங்க, 2 கான்ஸ்டன்ட், ரேடியஸ் 2 சென்டிமீட்டர். 3/4 எப்படி வந்துச்சு? கீழே 360 மேல 270 போடுங்க, போட்டா கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். சர்க்குலர் காயிலுக்கு ஃபுல் காயிலுக்கு தெரியும் அட் சென்டர். பேஸ்ட் ஆன் தட் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆர்க் மாதிரி இருக்கு, சம் டிகிரிஸ் மிஸ் ஆயிருக்குன்னா எவ்வளவு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற லாஜிக்கை வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். அதே மாதிரி செகண்ட் ஒயர்ல பாருங்களேன், எவ்வளவு மிஸ் ஆயிருக்குன்னா 60 டிகிரி மிஸ் ஆயிருக்கு. 360ல 60 மிஸ் ஆயிருக்கு. அப்ப 5/6 போடலாம். 300/360 போட்டா 5/6 வந்துடும். அப்ப பி ஒயருக்கு என்ன ஃபார்முலானா μ0 ஐக்கு பதில் 3 ஆம்பியர், 2 ரீடைன், ஆருக்கு பதில் 4 சென்டிமீட்டர். அதை மீட்டரா மாத்திருக்கேன். ஆனா ஃபுல் சர்க்குலர் காயில் கிடையாது, 60 டிகிரி மிஸ் ஆயிருக்கு, அதனால 5/6 எழுதிருக்கேன். இப்ப அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கும் ரேஷியோ போடணும். அப்ப பிஏ ரேஷியோ பிபி, இது பிபின்னு எழுதிக்கங்க. தப்பா எழுதிருக்க பாருங்க, பிபின்னு எழுதிக்கங்க. μ0 2/2 into 2 into 10⁻⁻2 into 3/4 ரேஷியோ μ0 3/2 into 4 into 10⁻⁻2 into 5/6. சால்வ் பண்ணா எனக்கு 6:5 வருது. அவ்வளவுதான். இது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது பிபின்னு போட்டுக்கோங்க. நோட்ஸ் பிரிண்ட் எடுத்துருந்தீங்கன்னா கரெக்ஷன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போடுங்க. பிரிண்ட் அவுட் எடுங்க. இப்ப நீங்க இந்த கிளாஸ் கவனிக்கிறீங்க, சின்சியரா இருக்கீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போடுங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜேஇ எக்ஸாம், நீட் எக்ஸாம் போறப்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பிடிஎஃபா வச்சுக்காத, மொபைல்லே படிச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டடா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின். An iron rod of volume 10⁻³ meter cube and relative permeability 1000 is placed as core in a solenoid with 10 turns per centimeter. If a current of 0.5 ampere is passed through the solenoid, then the magnetic moment of the rod will be. ஒரு solenoidல 0.5 ampere current பாஸ் பண்றாங்க. solenoidல இருக்கிற number of turns per centimeter கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அயன் ராட்ல வர்ற மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. அயன் ராட் வந்து solenoidக்குள்ள இருக்கு. solenoidோட மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மேக்னெட்டிக் மூமெண்டோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிளே ஆயிருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு கரண்ட் இன்டு ஏரியான்னு எழுதிடலாம். இது வந்து யாருன்னா solenoidோட மேக்னெட்டிக் மூமெண்ட்.
சொலினாய்டுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அயன் ராட் இருக்கு. அப்ப நீங்க அந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எஃபெக்ட சேர்த்துக்கணும். μr -1 அப்படின்னு போடலாம், μrனு போடலாம். சில ஸ்டாண்டர்ட் புக்ல ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் μr போட்டாவே போதும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்ராக்சிமேட்டா ஆன்சர் எடுக்கிறப்ப μr -1க்கும் μrக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் வராது. அவ்வளவுதான், இதான் லாஜிக். இது உனக்கு தெரியாது, அதனாலதான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்க. இப்ப μr -1 ரீடைன் பண்றேன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரீடைன் பண்றேன், கரண்ட் ரீடைன் பண்றேன், ஏரியா ஆஃப் காயில் வேணும். வால்யூமோட ஃபார்முலா ஏரியா இன்டு லென்த். இது வந்து லென்த் கண்டுபிடிச்சா, சாரி ஏரியா கண்டுபிடிச்சா வால்யூம் பை லென்த் வரும். அதனால இப்படி போட்டேன். μr 1000 கொஸ்டின்ல இருக்கு, -1 அதை ரீடைன் பண்ணிக்கிறான். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த் 10 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் மீட்டரா மாத்திருக்கேன். வால்யூம் ஆஃப் அயன் ராட் சொல்லியிருக்காங்க. நீ தாராளமா வால்யூம் ஆஃப் அயன் ராடும் சொலினாய்டோட வால்யூமும் ஈவன் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்காது. ஸோ அதனால வால்யூமுக்கு பதில் 10⁻³ போட்டான். அப்புறம் கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர், அதனால கரண்ட்டுக்கு பதில் 0.5 போட்டா சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். சால்விங்ல பாருங்களேன், நான் 1000 -1 1000 தான் எடுத்திருப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணா மீடியம் எஃபெக்ட்டுக்கு μr மட்டும் உங்களோட ஒரிஜினல் ஃபார்முலால சேர்த்துக்கிறோம். μr சேர்க்கலாம், μr -1 சேர்க்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சொல்லியிருக்கிறது இதான், சொலினாய்டுக்குள்ள அயன் ராட் இருக்கு. அப்ப அயன் ராடோட மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன, சொலினாய்டோட மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு சொலினாய்டுலாம் யார் தான் இருக்கும் உள்ள அயன் ராட் வரதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா μr எஃபெக்டா சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். கிளியரா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? An electron is moving along positive x direction with a velocity of 6 × 10⁶ meter per second. It enters a region of uniform electric field 300 volt per centimeter, pointing along positive y direction. The magnitude and direction of magnetic field set up in this region such that the electron keeps moving along the x direction will be அப்படி கேக்குறாங்க. ஒரு எலக்ட்ரான் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, அதோட ஸ்பீட் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல மாட்டுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எலக்ட்ரான் மாட்டுச்சுன்னா பார்த்து டீவியேட் ஆயிடும். அப்ப என்ன அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்ணி அதை ஸ்ட்ரைட் பாத்லயே போக வைக்கலாம் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 3B. எக்ஸ்பெரிமெண்ட் 3B ரெஃபர் பண்ணா உங்களுக்கு ஃபார்முலா கிடைச்சிரும். எலக்ட்ரானோட ஸ்பீட் ஆர் சார்ஜ் பார்ட்டிகளோட ஸ்பீட் v is equal to E/v. இதுல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ கண்டுபிடிச்சா E/v ன்னு வரும். E 300 வோல்ட் per சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்தி இருக்கேன். V 6 × 10⁶ மீட்டர் per செகண்ட், அதை போட்டா எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, B கிடைச்சிருச்சு. பட் B யோட டைரக்ஷன் வேணும், அதை எப்படி கண்டுபிடிக்கும்? இந்த ஃபிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல், ரைட் ரூல், அந்த மாதிரி எந்த ரூலையும் அப்ளை பண்ணாதான் சம்டைம்ஸ் அது செட் ஆகாது. தியரி படிக்கிறதுக்கு செட் ஆகலாம், ப்ராப்ளத்துல கவனமா இருக்கும். ஏன்னா சில ஆன்சர் பிளஸ் சில ஆன்சர் மைனஸ்னு மாறி வந்துடும். அதனால ப்ராப்ளத்துல எப்பயும் நீ என்ன பண்ணா டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணும், கரெக்டான டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணும். இந்த ஃபார்முலால இருந்து E கண்டுபிடிச்சா V × B ன்னு வரும். இதுல V, E, B மூணுமே வெக்டார். வெக்டார்ல வர ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்டா தான் இருக்கும். அப்ப E வெக்டார் is equal to V × B. V வெக்டாரோட டைரக்ஷன் I கேப்னுட்டாங்க, E வெக்டாரோட டைரக்ஷன் J கேப்னு சொல்லிட்டாங்க. பிளஸ் I கேப்னா எப்படி முடிவு பண்றேன்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், பிளஸ் J கேப்னு எப்படி முடிவு பண்ற அப்படின்னா பாசிட்டிவ் y டைரக்ஷன். அந்த மாதிரி எழுதிட்டான். இப்ப அடுத்து B வெக்டார் வேணும். இங்க I கேப்னா இங்க -k கேப் போட்டாதான் இங்க J கேப் வரும். இதான் லாஜிக். சோ இந்த லாஜிக்ல நான் ஆன்சர் D ன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இங்க வந்து I போட்டிருக்கோம், இங்க J போட்டா இங்க K வரும். இங்க J இருக்குன்னா இங்க K போடணும். ஐக்கு அடுத்து ஆர்டரா தான் வரணும். ஆர்டர் மாறி வர்றதுனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். சோ நீங்க கிராஸ் ப்ராடக்ட் லாஜிக்ல தெளிவா இருந்தா, மேக்ஸ்ல கிராஸ் ப்ராடக்ட் லாஜிக்ல தெளிவா இருந்தா இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சோ இதான்ப்பா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? எக்ஸ்பெரிமெண்ட் 3B நோட்ஸ் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ரெஃபர் எக்ஸ்பெரிமெண்ட் 3B ன்னு போடுங்க. அதுல இதை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி ப்ராப்ளமும் டீல் பண்ணிருக்கோம்.
ஓகேப்பா, அடுத்த மூவ் பண்றான். 9. A charged particle going around in a circle can be considered as a current loop. A particle of mass m carrying charge q is moving in a plane with speed v under the influence of magnetic field B. The magnetic moment of this moving particle is கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சஜஷன் நம்மளுக்கு சொல்றாங்க. என்ன சஜஷன்னா, ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் சுத்தினா அதை நீ கரண்ட் லூப்பா ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஸ்டின்குள்ள வராங்க. ஒரு பார்ட்டிகளோட மாஸ் எம், சார்ஜ் கியூ, அது மூவ் ஆகுது, அதோட ஸ்பீட் வி, யாருனால மூவ் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால மூவ் ஆகுது. அப்ப மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். எங்கன்னா பயோட் சாவர்ட் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனோட தொடர்ச்சியா கான்செப்ட் 1, கான்செப்ட் 2ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்திருக்கோம். சோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்டோட பேசிக் ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. கரண்ட்டுக்கு பதில் கியூ பை டின்னு எழுதலாம். சர்க்கிள் பாத்துங்கிறதுனால ஏரியாவுக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப டி வேணும், அதுக்கு நான் வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா எடுக்கிறேன். வெலாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸுக்கு பதில் 2πr, டைம் ஸ்மால் டிக்கு பதில் கேபிட்டல் டி. ஏன்னா 1 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் தான் 2πr. 1 ரவுண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகுற 1 ரவுண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான டைம் தான் டைம் பீரியட் கேபிட்டல் டி. இதுல இருந்து கேபிட்டல் டி கண்டுபிடிச்சா 2πr பை v வரும். அதை இங்க ஃபீட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? q t பதில் 2πr பை v மேல போயும், பை ஆர் ஸ்கொயர் ரீடைன். ஒரு பை ஒரு பை ஒரு ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா qvr பை 2 வரும். இதுதான் இப்போதைக்கான ஆன்சர். பட் கொஸ்டின்ல அந்த பார்ட்டிகல் சுத்துறதுக்கு முக்கியமான காரணமே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு பார்ட்டிகல் சுத்துதுன்னா இங்க லாரன்ஸ் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் வந்துடும். லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா BQV, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா mv ஸ்கொயர்ட் பை r. அப்ப இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா எனக்கு r கிடைச்சிரும், mv பை bq. அப்ப r க்கு பதில் mv பை bq ன்னு இங்க போட்டா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான், இதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பார்த்திருக்கோம். கான்செப்ட் 1, கான்செப்ட் 2ல ஒரு 6-7 ப்ராப்ளம் இதே மாதிரி தான் இருக்கும். நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். இப்ப இவங்க சொல்றாங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களா, a charged particle going around in a circle can be considered as current loop. இத நம்ம கான்செப்ட் 1ல ப்ரூவ் பண்ணிருப்போம். கான்செப்ட் 1, கான்செப்ட் 2ல ப்ரூவ் பண்ணிருப்போம். சோ அதுதான் கான்செப்ட் 1, கான்செப்ட் 2. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். இவங்க அதுவே இங்க சொல்லியிருக்காங்க, இது கொஸ்டின் கிடையாது, இது நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டின்குள்ள போறாங்க. சோ முடிச்சாச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகேப்பா, அடுத்த क्वेश्चन மூவ் பண்றேன். A circular coil has moment of inertia 0.8 kg/m² around any diameter and is carrying current to produce a magnetic field. Sorry, இங்க மாத்திக்கங்கப்பா, magnetic moment of 20 Ampere/m². The coil is kept initially in vertical position and it can be rotated freely around a horizontal diameter. When a uniform magnetic field of 4 Tesla is applied along the vertical, it starts rotating around its horizontal diameter. The angular speed of the coil acquires after rotating by 60 degree will be. ஒரு காயில் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும், இல்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இம்பார்ட்டன்ட். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அலாங் டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இதான் சர்க்குலர் காயில், இது டயாமீட்டர் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டாங்க. எவ்வளவுனா 0.8 kg/m². இந்த காயில்ல கரண்ட் பாஸ் ஆகுறதுனால இந்த காயில்ல மேக்னெட்டிக் மூமெண்ட் கிரியேட் ஆகுது. 20 Ampere/m². அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன், 20 Ampere/m². இந்த காயிலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறாங்க, which is 4 Tesla. அது வெர்டிக்கல் லுக்ல இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தோடனே இந்த காயில் என்ன ஆகுதுன்னா சுத்த ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, இப்ப என்னோட கை விரல் தான் காயில்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் காயில்னு வச்சுக்கோங்களேன். இது டயாமீட்டர் ஆக்சிஸ்னா இப்படி சுத்துதுன்னு அர்த்தம். இப்படி இப்படி பல்ட்டி அடிக்குதுன்னு அர்த்தம். ஒரு பேங்கிள் கையில வச்சுக்கோங்க, இப்படி பல்ட்டி அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுத்துதுன்னு அர்த்தம். அப்ப அது 60 டிகிரி சுத்துறப்ப 60 டிகிரி சுத்தி இருக்கு, சுத்த ஆரம்பிச்சு 60 டிகிரி வரையும் போயிருச்சு. அப்ப 60 டிகிரில
மேக்னெட்டிக் மூமெண்ட் 60 டிகிரி சுத்துறப்ப அதோட ஸ்பீடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கொஞ்சம் சர்க்குலர் மோஷனோட ரிலேட் ஆகுற மாதிரியான ரொட்டேஷனல் டைனமிக்ஸோட ரிலேட் ஆகுற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ முதல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த காயில் 60 டிகிரி ரொட்டேட் ஆகுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும் அப்படின்னு கால்குலேட் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ப்ராப்ளத்துல இந்த ஃபார்முலா பார்த்தோம். எனர்ஜியோட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு டார்க் என்ன அப்படின்னா, இன்டெகிரல் டார்க் டி தீட்டா 0 to 60 டிகிரி ரொட்டேட் பண்ணும். டார்க்கோட ஃபார்முலா எம்பி சைன் தீட்டா. எம்பி சைன் தீட்டா டி தீட்டான்னு போட்டா 0 to 60. எம்பி கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா சைன் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணா மைனஸ் காஸ் தீட்டா லிமிட் 0 to 60. எம்மும் பியும் கொஸ்டின்ல இருக்கு, அதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் காஸ் 60, லோவர் லிமிட் காஸ் 0 போட்டா எனக்கு எம்பி பை 2னு ஃபைனல் ஆன்சர் வருது. எம்பி வேல்யூ இருக்கு, எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். சால்வ் பண்ணா எனக்கு எம்பி பை 2 அப்படின்னு ஆன்சர் வருது. இது வந்து எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரொட்டேட் எ காயில் ஃப்ரம் 0 to 60 டிகிரி. எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் படி இந்த எனர்ஜி தான் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா சர்க்குலர் மோஷன்ல இருக்கும். என்ன ஃபார்முலானா 1/2 I ஒமேகா ஸ்கொயர். அதான் சர்க்குலர் மோஷன்ல வர ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா. கண்டிப்பா 11th பிசிக்ஸ்ல இருந்து இந்த ஃபார்முலாவை நீங்க எடுக்கணும். சாதாரண கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ½ mv². எம்முக்கு பதில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போடுங்க, விக்கு பதில் ஒமேகா போடுங்க. அப்ப ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரிஞ்சிடும். இதுவும் எனர்ஜி, இதுவும் எனர்ஜி, இதுவும் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி தான். இது 11th பிசிக்ஸ்ல இருந்து கிடைக்கிற ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ½ I ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mb by 2. 2 கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிச்சா mb by I வரும். ஒமேகா கண்டுபிடிச்சா √mb by I வரும். MBI எல்லாமே இருக்கு. இங்க ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, கரண்ட் நினைச்சுக்காதீங்க. டேட்டா போட்டா ஆன்சர் வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. யார் ரொட்டேட் ஆனாலும் ஒமேகா கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. நீங்க வந்து அது எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆகுதுங்கிறத வச்சு இந்த ஃபார்முலாவை மாறும். எம்பியோட வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்கா, மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சிஸ்டமேட்டிக்கா தான் போகும். ஒரு ஃபைனல் ஃபார்முலா மாதிரி மனப்பாடம் பண்ணி போக முடியாது. அது மோஸ்ட் ஆஃப் தி டைம் சக்சஸ் ஆகாது. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். A galvanometer of resistance G is connected into voltmeter of range 0 to 1 volt by connecting a resistance R1 in series with it. The additional resistance that should be connected in series with R1 to increase the range of voltmeter to 0 to 2 volt will be. 0 to 1 volt voltmeter டிசைன் பண்றதுக்கு galvanometer-ஓட R1ங்கிற ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும். அப்ப 0 to 2 வோல்ட்டா அந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அடிஷனலா R1ஓட எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. டயகிராம் போடுவோம். கால்வனோமீட்டரோட R1 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா 1 வோல்ட் வரை மெஷர் பண்ணலாம். கால்வனோமீட்டர்ல ஃப்ளோ ஆகுற கரண்ட் IG. இந்த செட்டப்போட இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் R2 சீரிஸ்ல கனெக்ட் பண்ணா அப்ப 2 வோல்ட் வரை மெஷர் பண்ணலாம். இந்த R2 நான் கால்குலேட் பண்ணணும். அதே கால்வனோமீட்டர்ங்கிறதுனால அதே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் உனக்கு நடத்திருக்கேன். நான் 3 சிச்சுவேஷன் வரையும் போயிருப்பேன். நோட்ஸ்ல பார்த்தா இருக்கும். கால்வனோமீட்டர், அம்மீட்டர் கான்செப்ட்லாம் முடிஞ்சோடனே நோட்ஸ்ல பார்த்தா இருக்கும். 2வது ப்ராப்ளமோ 3வது ப்ராப்ளமோ கால்வனோமீட்டர்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கும். 3 சிச்சுவேஷன் வரையும் போயிருப்பேன். இதுல 2 சிச்சுவேஷன் தான். ஜஸ்ட் IG கண்டுபிடிங்க. ஐயோட ஃபார்முலா என்ன? ஓம்ஸ் லா படி V/R. விக்கு பதில் 1, ஆருக்கு பதில் ரெண்டுமே சீரிஸ்ல இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப G + R1. இங்க விக்கு பதில் 2, ஆருக்கு பதில் G + R1 + R2. ரெண்டு டைமும் ஒரே கால்வனோமீட்டர் தான். அப்போ ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். அப்ப 2 IG ஈக்குவல். அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 1/G + R1 is equal to 2/G + R1 + R2. கிராஸ் பண்ணுங்க. G + R1 + R2 is equal to இங்கிட்டு கிராஸ் பண்ணா 2G + 2R1 வந்துடும். இதுல இருந்து R2 கண்டுபிடிச்சா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். நான் உனக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் 3 சிச்சுவேஷன் வரையும் டீல் பண்ணிருக்கேன். இங்க ஜஸ்ட் 2 சிச்சுவேஷன் தான். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா, அடுத்த क्वेश्चन மூவ் பண்றோம். A square loop of side 2A and carrying current I is kept in XZ plane with its center at origin. A long wire carrying the same current I is placed in parallel to Z axis
and passing through the point 0 b0, since b is greater than a, the magnitude of torque on the loop about z axis is given by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் லூப்போட சைடு வந்து 2a, அதுல பாஸ் ஆகிற கரண்ட் I, இது xz பிளேன்ல இருக்கு. இந்த ஸ்கொயர் லூப்புக்கு பேரலா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லாங் ஒயர் வைக்கிறாங்க, அதுல பாஸ் ஆகிற கரண்ட் I, அதுலயும் அதே கரண்ட் I தான் பாஸ் ஆகுது. அதனால ஸ்கொயர் லூப்ல ப்ரொடியூஸ் ஆகிற டார்க் என்னன்னு கேட்கறாங்க. லாங் ஒயர்ல கரண்ட் பாஸ் பண்ணா லாங் ஒயர் மேக்னெட்டா மாறும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா பயோட்-சாவர்ட்லாவோட செகண்ட் அப்ளிகேஷன்ல பார்த்திருக்கோம். μ0I/2πd. டிக்கு பதில் அந்த டிஸ்டன்ஸ் b போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் லூப்புக்கும் லாங் ஒயருக்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் bன்னு தான் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு பாக்குறப்ப தெரியுது. அதனால bன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்கொயர் லூப்ல கரண்ட் பாஸ் ஆகுது, ஸ்கொயர் லூப்போட சைடு A. இதை வச்சு ஸ்கொயர் லூப்போட மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். மேக்னெட்டிக் மூமெண்டோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. கரண்ட்டுக்கு பதில் I, ஏரியாவுக்கு பதில் சைட் ஸ்கொயர். சைட் 2a ங்கிறதுனால 4a² வந்துடும். அப்போ ஓவராலா 4ia² மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ அப்போ ஸ்கொயர் லூப்போட மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்கொயர் லூப்புக்கு லாங் ஒயர்னால வர மேக்னெட்டிக் ஃபீல்ட கண்டுபிடிச்சாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு லூப்பை வச்சா கண்டிப்பா அது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகுறப்ப வர டார்க் என்னன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான இடத்துல டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த ஃபார்முலா mb sin θ யூஸ் பண்ணிருக்கோம். m4ia². b வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா μ0I/2πb. தீட்டா எனக்கு வேணும். நீங்க கொஞ்சம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் டைரக்ஷன்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தீட்டா 19 வந்துடும். அது நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் விரல் வச்சு சொல்லணும், அதை நான் உனக்கு வேணா ஆஃப்லைன் கிளாஸ்ல, உனக்கு இந்த இடம் எப்படி 19 புரியலன்னா அதை மட்டும் நான் உனக்கு ஆஃப்லைன் கிளாஸ்ல சொல்றேன். ஸோ சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். இப்ப என்னோட இந்த கை ஸ்கொயர் லூப், இதுல கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப இது சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அந்த சாரி, என்னோட இந்த கை வந்து லாங் ஒயர், இதுல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு. அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த ஸ்கொயர் லூப்ல ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகும்? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இப்படி போகும். ஸ்கொயர் லூப்ல உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப அதுல மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடைக்கும். இதை வச்சு நீ டார்க் கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு டைரக்ஷன் லாஜிக்ல கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதை மட்டும் நான் உனக்கு ஆஃப்லைன் கிளாஸ்ல ரெக்டிஃபை பண்றேன். மற்றபடி கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட். நெட்லயும் சில புக்லயும் நான் எழுதின சொல்யூஷன் இல்லாம வேற சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா அது கரெக்டாங்கிறது நான் உனக்கு அடுத்த கிளாஸ்ல என்ன பண்றேன் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்றேன். சோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இதுதான் கரெக்ட். இருந்தாலும் நான் உனக்கு இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின். A galvanometer is used in a laboratory for detecting null point in electrical experiments. If on passing a current of 6 milliampere, it produces deflection 2 degree. Its figure of merit is close to. Answer பாருங்களா, ampere per division. அப்ப ரொம்ப சிம்பிள். கரண்ட்டையும் இந்த 2 டிகிரி டிவைட் பண்ணா கிடைச்சிரும். கரண்ட் மில்லி ஆம்பியர்ல இருக்கு, அது ஆம்பியருக்கு மாத்திக்கிறேன். இதான் ஃபிகர் ஆஃப் மெரிட். அப்ப கரண்ட்டுக்கு பதில் 6 × 10⁻³ ஆம்பியர், தீட்டாவுக்கு பதில் இந்த 2 டிகிரி போட்டா 3 × 10⁻³ வருது. இதான் ஃபிகர் ஆஃப் மெரிட். இது ஒரு ஒன்லைன் ப்ராப்ளம் தான். என்ன இந்த வார்த்தை உனக்கு வித்தியாசமா இருக்கலாம், பட் எஸ்ஐ யூனிட்டை வச்சு நீ என்ன பண்ணிடலாம்னா ரெகக்னைஸ் பண்ணிடலாம். ஒரு டிவிஷனுக்கு 2 டிகிரி, அப்ப 2 டிகிரியால டிவைட் பண்றோம்னா ஒரு டிவிஷனால டிவைட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ இதான் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். 14. A particle of charge q and mass m is moving with a velocity -v(i cap v not equal to 0) towards a large screen placed in yz plane at a distance d. If there is a magnetic field b vector is equal to b naught k cap, the minimum value of v for which the particle will not hit the screen is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு, ஒரு பார்ட்டிகல் டுவர்ட் ஸ்கிரீன் போகுது. பார்ட்டிகலுக்கும் ஸ்கிரீனுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் d. அதே நேரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப நம்ம பார்ட்டிகல்ல இப்படி விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அது டிராவல் ஆகுறதுனால சர்க்கிள் பாத்துல டிராவல் ஆகும். அப்படி சர்க்கிள் பாத்துல டிராவல் ஆகுறப்ப அந்த ஸ்கிரீன்ல மோதாம ஸ்கிரீனை டச் பண்ணிட்டு இல்ல ஸ்கிரீனுக்கு பக்கத்துல போயிட்டு இப்படி வந்துடணும்.
அப்ப பார்ட்டிகளோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. எப்படி கால்குலேட் பண்றது? அதான் கிளியரா தெரியுதுல, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் வரும், அதோட ஃபார்முலா BQV. அதே நேரத்துல சர்க்கிள் பாத்துல அதை சுத்தணும். அப்ப எனக்கு இப்படி டிராவல் ஆகணும் பார்ட்டிகல். இங்க நான் விடுறேன், கொஞ்சம் இமேஜின் பண்றப்ப இங்க இருந்து வர மாதிரி இமேஜின் பண்ணுங்க. விட்டுட்டேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அது சர்க்கிள் பாத்துல சுத்துது, அப்ப இப்படி டிராவல் ஆகும். பார்ட்டிகல் இனிஷியலா இங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் தான் D. அப்ப சர்க்கிள் பாத்தோட ரேடியஸ் என்னவா இருக்கும்னா D தான் இருக்கணும். அப்பதான் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஸ்கிரீனை என்ன பண்ணாதுன்னா டச் பண்ணாது, ஸ்கிரீனை கொலைட் பண்ணாது, ஸ்கிரீனை கிழிச்சுக்கிட்டுலாம் வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். அதனால F is equal to BQV, லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதனால சர்க்கிள் பாத்துல சுத்துது, mv²/r. ஆருக்கு பதில் D போட்டா ஸ்கிரீனை டச் பண்ணாம பார்ட்டிகல் என்ன ஆகும்னா சுத்த ஆரம்பிச்சிடும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப mv²/d is equal to BQV. இதுல இருந்து V கண்டுபிடிச்சா BQD/m வந்துடும். இதான் ஆன்சர். அவ்வளவுதான். நான் போட்டிருக்கிற டயக்ராம் உனக்கு கன்வின்ஸ்டா இருக்காது, ஆனா நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உனக்கு கன்வின்ஸ்டா இருக்கும். டயக்ராம் வந்து நான் சும்மா எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுனால போட்டேன். இங்க டயக்ராம் மேண்டேட்டரி கிடையாது. நீ கொஞ்சம் யோசி. ஒரு வால் தான் ஸ்கிரீனு, பார்ட்டிகல் அனுப்பிச்சு விட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அப்ப சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப அது எப்படி சுத்தினா ஸ்கிரீனை வந்து மோதாது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் வந்து D தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதை ரேடியஸா வச்சுக்கிட்டு சுத்தினா ஸ்கிரீன்ல என்ன ஆகாதுன்னா அது கொலைட் ஆகாது. கிளியரா? கொஸ்டின் நம்பர் 15 வந்து நீங்க ஹோம்ஒர்க்னு போட்டுக்கோங்க. அது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், அதனால அது ஹோம்ஒர்க்னு போட்டுக்கோங்க. ரிமைனிங் கொஸ்டின் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ரிமைனிங் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நம்மளுக்கு சாட்டர்டே மார்னிங். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நீங்க ரிலீவ் ஆகிக்கலாம். தேங்க்யூ.